எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த ஈரான் இஷ்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு முட்டுச்சந்தில் போய் மாட்டிட்டு நிக்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு டெட்லாக்ல இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து நேற்று ஒரு ப்ரொபோசல் வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணிடுவோம், நீங்களுமே யூஎஸ் பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணிருங்க, ஆயில் போக்குவரத்தெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து நியூக்ளியர் பஞ்சாயத்தை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு ஆயில் ஃப்ளோவை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் தான் அது. ட்ரம்ப்புக்கு வந்து அதன் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தெளிவா இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ் அறிவிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரொபோசலுக்கு அமெரிக்கா உடன்பாடுல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு இது எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. இப்போதைக்கு ஈரான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயில் ஃப்ளோவை ரெடி பண்ணிடலாம், நியூக்ளியர் அப்புறம் பேசலான்னு. பட் ட்ரம்ப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொன்னா, சப்போஸ் ஆயில் ஃப்ளோ ரெடி ஆயிருச்சு, எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க பிரிட்டன் பிரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதி நேவி உருவாக்கி இருக்காங்கல்ல, அது வந்து உள்ள பூந்துரும். இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பனை வந்து ஒருவேளை கைவிடாட்டி, ஈரான் கைவிடாட்டி, இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ஃப்ரெஷ்ஷா வார் தொடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் இல்லை. இதே ப்ரெஷர்ல இவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கினாத்தான் உண்டு அப்படிங்கிற மனநிலையில ட்ரம்ப் இருக்காரு. பட் மற்ற நாடுகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அமெரிக்கா டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈரானும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம். ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே வார் மேற்கொண்டு எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த வார் உடனடியாக முடிஞ்சு ஆயில் ஃப்ளோ அல்லது ஹார்மோஸ் ஜலசந்தி கிளியர் ஆகுமா அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு சிரமம். நம்ம மார்க்கெட் வந்து இப்போ இது கூட சேர்ந்து பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இப்போ எப்படி நம்ம ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் பரபரன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது கூட பழகிட்டோம்ல, அவங்க அப்படித்தான் ஓரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த ஈரான் யுஎஸ் வாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால இம்பாக்ட் என்ன, ஈரான் யுக்ரைன் ரஷ்யா வார்னால பெரிய இம்பாக்ட் எதுவும் கிரியேட் ஆகல. முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்க ஆரம்பிச்சது. ரஷ்யா நம்மளுக்கு ரொம்ப சீப்பா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு. க்ரூட் ஆயில் மட்டும் கிடையாது, க்ரூட் ஆயிலோட விலை ரொம்ப அதிகமானதுனால யூஎஸ் டாலருடைய நீடு அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கு, கோல்டுமே ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க் பண்றதுக்கான கரெக்டான ஸ்பேஸும் கூட இப்போ பெருசா இல்லை. பட் இந்த இஷ்யூ வந்து ரஷ்யா உக்ரைன் மாதிரி கன்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன்ல உண்மையாலுமே நம்மளுக்கு பெனிஃபிட் இருந்துச்சு, ரஷ்யாவோட ஆயில் சீப்பா கிடைக்க ஆரம்பிச்சதுனால. பட் இது வந்து பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். பட் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த பெட்ரோல் பிரைஸ் ஹைக் ஆகும் இல்ல டீசல் பிரைஸ் ஹைக் ஆகும் அப்படின்னு. பட் வந்து இன்னைக்கு ஆயில் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க, தெளிவாக கொடுத்துருந்தாங்க. பெட்ரோல் பிரைஸை ஹைக் பண்றதுக்கான எந்த ப்ரொபோசலும் இந்த தேதி வரைக்கும் வரலை அப்படிங்கிறது கடைசியா வந்த அப்டேட்டு. ஸோ உடனடியாக பெட்ரோல் விலைகள் ரீட்டைல் அவுட்லெட்ல அதிகமாகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா பெருமளவுல பத்திரிகைகளில் பேசப்பட்டது என்னன்னா, இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் விலைகளை ஹைக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு ஆயில் மினிஸ்ட்ரி வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரொபோசலும் வரல அப்படின்னு. பட் நாளைக்கு வரலாம், வராமையும் போயிடலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஏன்னா ஆயில் நிறுவனங்கள்லாம் ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புள்ளதாக இருக்காங்க. ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு அவங்களுமே விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கவர்மெண்ட்டுமே எக்ஸஸ் டியூட்டியை கட் பண்ணியிருக்கு. ஸோ மேற்கொண்டு எத்தனை நாள் கவர்மெண்ட் இதை தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ரஷ்யா அல்லது ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வந்துச்சுன்னா தான் இந்த சூழ்நிலை சமாளிக்க முடியும். வெனிஸ்லாவிலேருந்து இந்தியா ஆயில் வாங்குறதெல்லாம் வந்து வாங்கிக்கங்கன்னு அண்ணன் கடை விரிச்சு கூப்பிட்டாலும் நம்ம ஊரை சுற்றி போய் வாங்கிட்டு வந்து அதில் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே க்ரூட் ஆயில் அதிக விலை கொடுத்து வாங்கிடலாம் மட்டும் இருக்கு. சரி, இந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குட்டு, இது போக நாளത്തെ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நாளைக்கு மார்க்கெட் முடியும் போது ஹெச்எஸ் எல்லாம் வந்துடாதீங்க. ஏன்னா நாளைக்கு நைட்டு ஃபெட்டோடைய ரேட் டிசிஷன் இருக்கு. எப்படி இருந்தாலும் ரேட் கட்டெல்லாம் இருக்க போறது இல்லை, ரேட் ஹைக்கும் இருக்க போறது இல்லை. பட் கமாண்ட்ஸ் என்னங்கிறது தான் முக்கியம். பட் அது நாளைக்கு நைட்டு தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதைய 29ஆம் தேதி 11:30 மணினா அப்போ நாளைக்கு நைட்டு தான் வரும். நாளைக்கு நைட்டு வரதுனால நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து ஒரு பக்கம் ஈரான் யூஎஸ் வாரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஃபெட்டோடைய அவுட்கம் என்னவா இருக்கு, ஃபெட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வா நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கும். ஸோ அதையுமே நீங்க கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து குளோபலா இருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் தான் மிகப்பெரிய இஷ்யூ. ஆயில் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு
ஐஎன்ஆர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணாது. ஐஎன்ஆர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் ட்ரேட் டெபிசிட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்ஸ் மேலே ஏறுறது அப்படிங்கிறது சிரமமான ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். இதுல புதுசா ஆர்பிஐ வேற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து கிரெடிட் லாஸ் மாடல்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல்ல பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அல்லது பேலன்ஸ் ஷீட் அல்லது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பேசும் பொழுது முதல்ல பேங்க்ஸ் ஒரு 3 பேமெண்ட் வந்து ஒரு கிளைண்ட் கட்டாம இருந்து அந்த லோன் என்பிஏ ஆயிருச்சுன்னா அவர் டிஃபால்ட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் அதை பேலன்ஸ் ஷீட்ல ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதில் அந்த லோனில் இவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிறது லாஸ் இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதாவது முதல் இருந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ உடைய முதல் இருந்த நாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபால்ட் ஆயிட்டாங்கன்னா 3 மாதம் கட்டாமல் என்பிஐ அந்த நபர் டிஃபால்ட் ஆயிட்டாங்கன்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணி நஷ்ட கணக்கில் பேங்க்குகள் எழுதுவாங்க. ஆனால் இப்போ பேங்க் என்ன சொல்லுது, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா இப்போ பேங்க்கு கிட்ட இனிமேல் இந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் செல்லாது, இப்படி எழுதக்கூடாது. ஒருத்தர் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் இருந்தாலே, அதாவது எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ்ன்னு என்னன்னா அவன் லாஸ் ஆயிடுவான் மேற்கொண்டு அவன், அதாவது உதாரணத்துக்கு டிலே பண்ணுவாங்க இல்லையா, இந்த கடைசி நேரத்தில் லோன் கட்ட முடியாமல் சிக்கல் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி ஆகும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டியூ டேட்டை மிஸ் பண்ணுவாங்க, கட்டுவாங்க. ஆனால் டியூ டேட்டில் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஃபைனோட கட்டுறது, அப்புறம் 1 மாதம் கட்டாமல் விட்டுட்டு அப்புறம் 1 மாதம் ஒட்டுக்கா சேர்த்து ஃபைனோட கட்டுறது, இந்த மாதிரி போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இவர் டிஃபால்ட் ஆவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அது அப்பவே ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா ரிசல்ட்ஸ் வரும்போது சடன் ஷாக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா முதல்ல வந்து டிஃபால்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அடுத்த மாதம் பார்த்தா பெரிய அளவில் என்பிஏ கிரியேட் ஆயிருக்கும். பட் இப்போ முன்னாடியே ஆட் பண்றதுனால இது ஒரு கிராஜுவலா இந்த லாசஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ல பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாடலை கடைபிடிக்கிறதுக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க பேங்க்ஸ் கிட்ட. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தான். மற்றபடி கோல்டோ சில்வரோ ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க 2 பக்கம் நடுவில் மாட்டிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கோல்டால ஏற முடியல, இன்னொரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால இறங்கவும் முடியல. இது ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு கோல்டு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட் சப்போஸ் வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா கோல்டு காட்டிலும் சில்வர் வேகமா கரெக்ஷன் ஆகும். ஏன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்கு சூழ்நிலை, அதனால அதையும் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரியான என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே மார்க்கெட்ஸ் எப்பவும் போல அதோடைய லெவல்ஸ்ல ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா கையாளுங்க, அது ரொம்ப முக்கியம். இங்க டிசிப்ளின் இல்லாம எதுவுமே நடக்காது. ஹெட்ஜஸ் இல்லாம லாஸ் அவாய்ட் பண்ண முடியாது. வேல்யூஸை எங்கே ரியாக்ட் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தந்துடும். அதை நீங்கள் கையாண்டுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிரி எப்பவும் போல நல்லா தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இன்னும் கிராஃப் ஷேர் பண்ணலையோ? ஓகே, சாரி, இது ஏப்ரல் மாசத்தோட ஏப்ரல் மாசத்தினுடைய எக்ஸ்பிரி கம்ப்ளீட்டட். ஏப்ரல் மாசத்தினோட எக்ஸ்பிரி கம்ப்ளீட்டட். ஏப்ரல் மாச ஃபியூச்சர் வந்து இன்னோட முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாச ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னத்த மூவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 24,062 அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன்களுக்கு மேலையும் கீழையும் தான் மார்க்கெட்டை மாத்தி மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 23,958ங்கிற அந்த இன்ட்ராடே சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட்டை கீழே விடல. மார்க்கெட்டோடைய மேக்சிமம் மூவ் அப்படிங்கிறது 24,062 24,028 அதை சார்ந்தா இருந்துச்சு. அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் பிரைமரி சப்போர்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,132க்கு மேல ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸே அவங்க தாண்ட விடல. 24,162லயே தடுத்து நிறுத்திட்டாங்க. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,132க்கு மேல ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் கூட இன்னைக்கு மார்க்கெட் தாண்டல ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு பொசிஷனர்களுக்கு மேலேயும் கீழேயும் தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் நாளைத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னையோட நம்மளுடைய ஏப்ரல் எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது மே எக்ஸ்பிரியில் நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ இன்னைக்கு ரோல் ஓவர் மார்க்கெட் நடந்திருக்கும். ஸோ நம்ம மேயோடைய சார்ட்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணணும். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது மே எக்ஸ்பிரி தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனால மேயில தான் நம்ம பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அது மட்டும் கிடையாது, மே மந்தோடைய லெவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரோல் ஓவர் டேட்டாவும் நாளைக்கு நடக்கிற இனிஷியல் பொசிஷனிங் டேட்டாவும் வரும். ஸோ இன்னத்த
மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ டே தான். சரி, மேயோட எக்ஸ்பிரி எப்படி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மே எக்ஸ்பிரியில தான் ஓப்பன் ஆகும். மேயோட எக்ஸ்பிரியில ரொம்ப கிளியரான ஒரு மூவ் இருந்துச்சு. அதாவது உதாரணத்துக்கு பொசிஷன் 24,062ங்கிற பொசிஷன் கடலை தாண்டி கீழே மார்க்கெட்டை நிக்கிறதுக்கு புல்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. நீங்க காலையில 12:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு செகண்ட் அட்டம்ப்ட், 2:30 மணிக்கு மூணாவது அட்டம்ப்ட்னு தொடர்ந்து 24,062 மார்க்கெட்டை பிரேக் பண்றதுக்கு, அந்த பொசிஷன் கடலை பிரேக் பண்றதுக்கு தொடர்ந்து பிஎஸ் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேன்ல கீழே புஷ் பண்ணாங்க. பட் க்ளோசிங்ல மறுபடியும் பொசிஷன் கடலுக்கு மேல கொண்டு வந்து தான் புல்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ பொசிஷன் கடலுக்கு கீழே விடாம தொடர்ந்து புல்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மே சீரீஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பியர்ஸுமே, ஏன்னா இந்த பொசிஷன் இருந்து அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 24,882 தான் அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 24,060-70 ரேஞ்சுகள் போகும்போதே பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 24,232 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ராடே சப்போர்ட்ல தான் மார்க்கெட்டோட மேக்ஸிமம் ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணும் பொழுதும் கூட அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட் 24,162 பியர்ஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். ஸோ இட்ஸ் அ வெல் பிளேடு கேம். பொசிஷனர்ல ஒரு பக்கம் புல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க, ரேலியான மார்க்கெட் ஒரு பக்கம் பியர்ஸ் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட மே மந்தோட ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எப்போ சொல்றதான் அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இவ்வளோ பெரிய மார்க்கெட் இவ்வளோ பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கும் பொழுதும் கூட ஒரு மே சீரியஸ்ல 24,062 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷன்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் பண்றாங்கன்னா அது ஒரு வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம அதுல ப்ராப்பரா ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணீங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் இதெல்லாமே இதோட வேல்யூ ஏப்ரல் சீரிஸோட வேல்யூ 24,062 அப்புறம் இந்த 24,282. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. பட் நாளைக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும். நாளைக்கு ஃப்ரீ டேங்கிறதுனால நம்ம ஏப்ரல் சீரிஸோட வேல்யூஸ் தான் நாளைக்கும் நம்ம கடைப்பிடிப்போம். அதோட இம்பாக்டை மட்டும் நம்ம பார்ப்போம். மே சீரிஸோட வேல்யூ நாளைக்கு சாயங்காலம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு சாயங்காலம் அந்த மே சீரிஸோட வேல்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நேற்று ஏப்ரல் சீரிஸோட க்ளோஸ்க்கும் இன்னைக்கும் மேத்தமேட்டிக்கலாக பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 24,132 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,282, 24,332. அதுக்கு மேல பொசிஷனல் 24,588, 24,758 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் ஏப்ரல் சீரிஸோட வேல்யூஸ். நாளைக்கு இதோட இம்பாக்ட் இருக்குங்கிறதால இதை பயன்படுத்துறோம். மே சீரிஸோட வேல்யூ தான் நாளைக்கு சாயங்காலம் இனிஷியல் பொசிஷனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 162, 232, 358. இன்ட்ராடே பிரைமரி சப்போர்ட் வந்து 24,062. பிரைமரி சப்போர்ட் தான் பொசிஷன் நடுவில் 24,068 தான் பொசிஷன் நடுவில் பிரைமரி சப்போர்ட். அது கீழே மந்த்லி சப்போர்ட் 23,818, 23,772. பொசிஷன் நடுவில் 23,562. அதுக்கு கீழே சப்போர்ட் வந்து 23,338. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 24,028, 23,958, 23,932. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே பெரிய அளவில் பொசிஷன்ஸ் கவர் எல்லாம் ஒன்றும் பண்ணல. எல்லாருமே அங்கங்கே இன்க்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பேர்த்திட்டையும் டிஃபென்ஸ் இருக்கு, ரெண்டு பேர்த்திட்டையுமே அட்டாக் பொசிஷன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாளைக்கு நம்ம இனிஷியல் பொசிஷனிங் பார்த்துட்டு தான் நம்ம டீட்டெயிலாக லெவல்ஸ் மற்ற எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும். பட் இன்னைக்கு ஓவராலாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ரெண்டு பக்கமே டிஃபென்ஸையும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் பியர்ஸோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு புல்ஸோட டிஃபென்ஸை காட்டிலும். பியர்ஸோட டிஃபென்ஸோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு புல்ஸை காட்டிலும். பட் ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பட் இட்ஸ் சடன் டு சேஞ்ச். அதுவும் நாளைக்கு இனிஷியல் பொசிஷனிங் நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னத்த பேங்க் நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு மூவ் தான். 56,158 எக்ஸாக்டா மார்க்கெட் அதை டிஃபெண்ட் பண்ணி சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 55,832 கீழே கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் சிங்கோட எண்ட் பாயிண்ட் 55,332 நோக்கி பயணிச்சு 396 மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் சீரீஸ்ல. பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம மே சீரீஸ்ல தான் ஓப்பன் பண்ணுவோம். மே சீரீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு வந்து 56,362 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணி சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 55,852 கீழே கொண்டு வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு.
க்ளோஸ் 55,789. இது வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியினுடைய நாளத்த பிரைமரி சப்போர்ட் வந்து 55,832. சாரி, ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,832. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 55,882, 56,212, 56,772. பிரைமரி சப்போர்ட் 55,762, மந்த்லி சப்போர்ட்ஸ் 55,332, 54,758, 52,232. பட் இதுவுமே ஏப்ரல் சீரிஸோட வேல்யூஸ் தான். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட இனிஷியல் பொசிஷன் பார்த்துட்டு நம்ம மே சீரிஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிலையும் பூரா ரெண்டு பக்கம் இனிஷியல் பொசிஷன் ஓரளவுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கூட இல்லை. பியர்ஸோட பொசிஷன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. புல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் உண்மை இல்லை, ஒரு 0-0 தான் இருக்கு. பியர்ஸ் ஓரளவுக்கு எல்லா பக்கம் ரேண்டமா பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பொசிஷனும் இன்க்ரீஸ் பண்ணல பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். எனிவே மூவ் கேர்ஃபுல்லி, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெண்டட் டு சேஞ்ச் தான். நாளைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ், கரண்ட் மனநிலை தான் நம்மளுக்கு குறிக்கும். சரி, ஓகே, ஓரளவுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஃபெட் மீட்டிங் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு நிறைய ரிசல்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். கார்பரேட் ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரான் இஷ்யூவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸும் ஒரு பக்கம் பாதிப்புல இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஃபெட்டோடைய மீட்டிங் நாளைக்கு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. சும்மா அவசரப்பட்டுறாதீங்க. என்னமோ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய லக்கெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி மனசில் நினைச்ச பொசிஷன்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. அது கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.